திமுகவுடைய விளம்பர தட்டி மாச கணக்கில் போன 1வது மாதம் வச்ச தட்டி ஃப்ளக்ஸ் எல்லாம் வந்து இன்னும் அப்படியே இருக்குது கரூர் பூரா. அதை பற்றியெல்லாம் அதுக்கெல்லாம் நீதிமன்றம் உத்தரவு பொருந்தாதாட்டு இருக்குது. அதனால் நாங்கள் அதை எடுக்கிறோம்னு சொல்கிறோம். 5 மணிலேருந்து நிற்கிறோம். போலீஸ் கேட்டு சொல்கிறோம். யாரை கேட்குறாங்கன்னு தெரியல. கேட்டுட்டு சொல்கிறேங்கிறாங்க. தமிழ்நாடு பூரா ஒரு சட்டம், கரூருக்கு ஒரு சட்டம். நீதிமன்ற உத்தரவு இருந்தால் நாங்களே இப்போ எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டோம். திமுக அதை எடுக்க சொன்னால் எடுக்க மாட்டாங்களாம். அதுக்கு வந்து கேட்டு சொல்கிறோம்னு 2 மணி நேரம் நிற்கிறாங்க. நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத இந்த கையாளாகாத காவல்துறை சந்துக்கு சாராயம் விற்கிறான், சந்துக்கு கஞ்சா விற்கிறான், பள்ளிக்கூடத்தில் கஞ்சா விற்கிறான். அதையெல்லாம் கட்டுப்படுத்த கையாளாகாத ஒரு காவல்துறை இந்த விடியா திமுக அரசினுடைய அலட்சியத்தால் இன்று மாணவர்கள் எல்லாம் போதைக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் விட்டுவிட்டு சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது. அதை விட்டு அண்ணா திமுகவில் 2 விளம்பர தட்டி வச்சிருக்கிறோம். அந்த விளம்பர தட்டி எடுக்கிறதுக்கு போலீஸ் பட்டாளமே வந்து நிற்கிதுங்க. சட்டத்தை மதிக்கிறோம், இல்லைன்னு சொல்ல. நாங்கள் எடுக்க இப்பவே ஆனால் 5 மணிலேருந்து விளையாட்டு தட்டி வச்சிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு காணணும். மதுரை உயர்நீதிமன்றம் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் செவரு விளம்பரத்துக்கு வழக்கு நடந்து ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கார். 10 நாள் ஆச்சு. எல்லா விளம்பரத்தையும் அழிக்கணும்னு சொல்லி அழிச்சிட்டு 3ஆம் தேதிக்குள்ள கோர்ட்டில் என்னன்னு பதில் சொல்ல சொல்லி உத்தரவு போட்டிருக்கார். இது வரைக்கும் ஒரு இடத்துல கூட அழிக்கல. கரூர் மாவட்டத்தில் 3 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் எழுதியிருக்காங்க. இது வரைக்கும் எல்லாம் திமுக விளம்பரம் தான். வேற யாரு எந்த கட்சியும் எழுத முடியாது. அவங்க தான் எழுத முடியும். அதை அழிக்க சொல்லி உத்தரவு போட்டாங்க. அதை ஆர்டரை கையில் கொடுத்துருக்குறேன். இதையெல்லாம் செயல்படுத்த முடியாத ஒரு காவல்துறை இருக்குது. திமுகவினுடைய ஏவல் துறை இந்த அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டுருக்குறாங்க. இதுக்கெல்லாம் இன்னும் 2 மாதம் தான். 2 மாதத்துல முடிவு வரும். அப்போ இதுக்கெல்லாம் நாங்கள் சரியான பதிலடி கொடுப்போம். ஏன்னா எல்லாத்துக்கும் சட்டம் ஒன்று தான் நடந்துக்கிட்டு இருக்குது. நாளைக்கு முடிஞ்சிடும். நாளைக்கு எடுத்துருவோம். அதெல்லாம் முடியாத இப்போவே எடுக்கணுமா? இதை யாருக்கிட்ட கேட்குறாங்கன்னு தெரியல. 2-3 மணி நேரம் நிற்கிறான். பரவாயில்ல, அதை எடுக்காமல் இதை எடுக்கிறதுக்கு நாங்கள் விட மாட்டோம்.